இப்பொழுது ஜப்பான் டோக்கியோ நிஷியோஜிமா பகுதியில் நான் தங்கியிருக்கிற வீட்டின் பின்பகுதி இது. இங்கே பூங்கா இருக்கிறது, நடைவழி இருக்கிறது. காலையில் நடக்கலாம். இது குடியிருப்புக்கு உள்ளேயே பள்ளி இருக்கிறது. ஒரு குடியிருப்பு பகுதியில் என்னென்ன வசதிகள் தேவையோ அந்த வசதிகளை அந்த வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்க மருத்துவமனை, பள்ளிக்கூடம், தீயணைப்புத்துறை மற்ற எல்லா வசதிகளும் குறிப்பிட்ட ஏரியாவுக்குள் இருக்கிறது. ஜப்பானில் கல்வி பற்றி ஒரு பதிவு விரிவாக எழுதியிருக்கிறேன். இங்கே கல்வி முறை நமக்கு 10+2+3, இங்கே 6 +3+3 +4, அதாவது முதல் 6 ஆண்டுகள் தொடக்க கல்வி, அடுத்து ஜூனியர் ஹைஸ்கூல் 3 ஆண்டுகள். இது கட்டாய கல்வி, எல்லோரும் கட்டாயம் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு மாறிக்கொள்ளலாம். அந்த பட்டய கல்வி எல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி, பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கிறது. இங்கே பள்ளி குழந்தைகளுக்கு ஜப்பானிய மொழியில் இப்போ தனியார் பள்ளிகளும் இருக்கின்றன, அரசு பள்ளிகளும் இருக்கின்றன. ஆனால் அரசு பள்ளிகளில் ஜப்பானிய மொழியில் மட்டும்தான் கல்வி. எனவே அது முழுக்க கட்டணம் இல்லை. அதனால் 90 விழுக்காடு ஜப்பானியர்களின் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் தான் படிக்கின்றார்கள். தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. அந்த பள்ளிகளில் எல்கேஜிக்கு மாதம் 30,000 ரூபாய் கட்டணம். அப்படி என்றால் ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகும். பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை உண்டு, தொப்பியும் கட்டாயமாக சீருடையோடு சேர்த்து தருகிறார்கள். பிள்ளைகளுக்கு போக்குவரத்து விதிகளை சாலைகளில் அழைத்து சென்று ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி காண்பிக்கிறார்கள். கட்டாயம் சுற்றுலா உண்டு. ஒசாகா எக்ஸ்போவிற்கு பள்ளி குழந்தைகள் சாரையாக வந்தார்கள். அதேபோல் பள்ளிகளில் ஆண்டுதோறும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். எனவே ஜப்பானில் கல்வி என்பது இங்கே முன்னு தமிழ்நாட்டிலிருந்து இங்கு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை அவ்வளவு எளிதில் கிடைக்காது. இப்பொழுது கொஞ்சமாக இந்திய மாணவர்களையும் வரவேற்கின்றார்கள். ஏன்னால் ஜப்பானில் மக்கள் குறைந்து வருகிறது, பெண்கள் குழந்தை பெறுவது இல்லை. எனவே இப்பொழுது பல நாடுகள் வரவேற்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக வியட்நாம், தாய்லாந்து, சீனா, கொரியா, இவர்கள் அங்கே உள்ளவர்கள் இங்கே நிறைய வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஜப்பானிய மொழி கற்றவர்கள் அங்கிருந்து ஜப்பானுக்குள் வருகிறார்கள். அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுடைய பண்பாடும் அவருடைய பண்பாடும் ஏறத்தாழ ஒத்து போகிறது. எனவே தமிழ்நாட்டிலிருந்து தொழிலாளர்கள் எல்லாம் அந்த நாடுகளிலிருந்து வருகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வருவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உயர்கல்வி கற்பதற்கும் கணினித்துறையில் மற்றும் பல்வேறு துறைகளிலும் வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன. வந்து சேருங்கள் ஜப்பானுக்கு.